நடிகர் அஜித்குமார் நடிப்பை தாண்டி ரேசிங் பக்கம் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக பரபரப்பாக இயங்கிட்டு வராரு. இவருடைய இந்த பன்முக தன்மையை பாராட்டும் வகையில் இவருக்கு பத்மபூஷன் விருது அளிச்சாங்க. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 28ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்த விருது அஜித்குமார் வாங்கினார். பல்வேறு துறையில் சிறந்து விளங்கக்கூடிய பலரையுமே கௌரவிக்கும் வகையில் பத்ம விருதுகளை மத்திய அரசு வழங்கிட்டு வருது. நடிகர் அஜித்தோட பார்த்தீங்கன்னா நடிகர் பாலையாவுக்கு, அது போக கிரிக்கெட் வீரர் அஸ்வினுக்கு, அது போக செஃப் தாமுக்குன்னு சொல்லிட்டு பலருக்கும் இந்த விழாவில் பத்ம விருதுகளை கொடுத்தாங்க. தமிழ் நடிகர்கள் பல பேரும் இந்த பத்ம விருதுகளை வாங்கியிருக்காங்க. அப்படி நம்ம தமிழ் நடிகர்கள் யாருக்கெல்லாம் பத்ம விருதுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன். நடிகர் சிவாஜி கணேசன் தான் பத்ம விருது பெற்ற முதல் தமிழ் நடிகர். தமிழ் நடிகராக தேசிய அளவில் அப்போவே பல அங்கீகாரங்களை பெற்றார் சிவாஜி. இப்படி சினிமாவுக்கு அவர் கொடுத்த அபரிமிதமான உழைப்பை பாராட்டி 1966ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுச்சு இவருக்கு. அதைத் தொடர்ந்து 1984ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருதை இவர் வாங்கினார். அடுத்ததா எம்.கே. ராதா. சுதந்திரத்திற்கு முன்பிருந்தே தமிழ் சினிமாவில் இயங்கிட்டு வந்தவர் தான் நடிகர் எம்.கே. ராதா. எஸ்.எஸ். வாசன் இயக்கிய சந்திரலேகா திரைப்படத்திலையும் இவர் நடிச்சிருப்பாரு. தொடர்ந்து பல்வேறு தேசப்பற்று மிக்க கதாபாத்திரங்கள்ல நடிச்ச இவரை கௌரவிக்கும் வகையில் 1973ஆம் ஆண்டு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுச்சு. அடுத்ததா ரஜினிகாந்த் சினிமாவுக்கு ஆட்சி இருக்கக்கூடிய அளப்பரிய பங்களிப்பை பாராட்டி இவருக்கு பத்மபூஷன் விருதும் பத்ம விபூஷன் விருதும் வழங்கப்பட்டுச்சு. கடந்த 2000 ஆண்டு இவருக்கு பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டுச்சு. 4 சதாப்தங்களாக சினிமாவில் ஜொலிச்சு பலருக்கும் ஊக்கமளிப்பவராக ரஜினி இருக்கிறத பாராட்டும் வகையில் 2016ஆம் ஆண்டு இவருக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டுச்சு. அடுத்ததா கமல்ஹாசனுடைய பன்முகத்தன்மையை பாராட்டி இவருக்கு பத்மஸ்ரீ விருதும் பத்மபூஷன் விருதும் வழங்கப்பட்டுச்சு. இவருக்கு 1990ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுச்சு. இதனை தொடர்ந்து 2014ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியிடமிருந்து பத்மபூஷன் விருதை வாங்கினார் இவர். அதுக்கப்புறம் ஜெமினி கணேசன். ஹீரோயிசம் சார்ந்த கதாபாத்திரங்களில் மற்ற உச்ச நடிகர்கள் அப்போ கவனம் செலுத்தி கொண்டிருக்க காதல் கதைகளை தேர்வு செஞ்சு அதில் வெற்றி கொடி நட்டவர் தான் ஜெமினி கணேசன் சினிமாவுக்கு கொடுத்த உழைப்பை பாராட்டி இவருக்கு 1971ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுச்சு. அடுத்ததான் நடிகர் விவேக். மறைந்த நகைச்சுவை நடிகர் விவேக்கிற்கு 2009ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுச்சு. சினிமாவில் நகைச்சுவை வசனங்களில் சில சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை சேர்த்து பேசுறது இவருடைய ட்ரேட்மார்க் ஸ்டைல். இந்த விஷயத்தை பாராட்டும் வகையில் இவருக்கு பத்ம விருது வழங்கப்பட்டுச்சு. அடுத்ததா பிரபுதேவா. இந்தியன் மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பிரபுதேவா சினிமாவுக்கும் நடனத்துக்கும் கொடுத்த பங்களிப்பை பாராட்டி கௌரவிக்கும் வகையில் பத்மஸ்ரீ விருது இவருக்கு வழங்கப்பட்டுச்சு. இந்த விருதை 2019ஆம் ஆண்டு இவர் வாங்கினார். அதுக்கப்புறமா நம்ம தலைவர் கேப்டன் விஜயகாந்த். சினிமா அரசியல்னு சொல்லிட்டு இரு பக்கங்களிலும் விஜயகாந்த் செலுத்திய பங்களிப்பை பாராட்டி கௌரவிக்கும் வகையில் கடந்த 2024ஆம் ஆண்டு விஜயகாந்தின் மறைவுக்கு அப்புறமா அவருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுச்சு. விஜயகாந்துடைய மனைவி பிரேமலதா இந்த விருதை வாங்கினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கேப்டன் தான்.